என்னாச்சு? என்னவோ மோத வந்த மாதிரி. எதையாவது நினைச்சு மனசை குழப்பிக்காத. நீ ரெஸ்ட் எடு. அதான் தம்பிக்கு எதுவும் ஆகலைல்லாமா? அவளுக்கு வந்த தைரியம் எனக்கு எப்படி வராம போச்சு? தன்னோட தம்பியை காப்பாற்றணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவளுக்குள்ள இருந்தது. அது ஏன் எனக்கு வராம போச்சு? சின்ன வயசுல நான் அருவியில் குளிக்கும்போது பாறையில் வழுக்கி தண்ணிக்குள்ளே வந்துட்டேன். விழுந்ததை பார்த்த எங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த எங்கள் பாட்டி எதுவும் யோசிக்காம உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சு என்னை காப்பாற்றிட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஆபத்துன்னா என்னன்னே தெரியாது. அதனால் அவங்க மனசில் பயம் இல்லை. வயசானவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவங்க மனசுலையும் எந்த பயமும் இல்லை. ஆனால் நமக்கு குடும்ப பொறுப்புங்கிறது இருக்குது. அந்த பயத்தில் எதையும் செய்யாமல் விட்டுருவோம். ஹலோ, சொல்லுங்கள் சார். வேதாச்சலம், நாங்கள் தூணேரி வந்துட்டோம். சார், நான் உங்கள் வண்டியை பார்த்துட்டேன் சார். அப்படியே இறக்கத்தில் இறங்கி ரைட் சைடு திரும்புங்க சார். நான் ரோட்டு மேலேயே நிற்கிறேன் சார். ஆ, ஏங்க வண்டியை நிறுத்துனீங்க? வீடு வந்துருச்சு. நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். வணக்கம் சார். சுட்டி பார்த்து. என்னையா வேற வீடு கிடைக்கலையா? சார், இது வெள்ளைக்காரன் வாழ்ந்த வீடு சார். அது மட்டும் இல்லாமல் வசதியாக வேறு இருந்துச்சு. இந்த கிராமத்தில் இதை விட நல்ல வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அப்படியா? ஆமாம் சார். என் வைஃப் இந்த வீட்டுக்கு வர யோசிக்கிறா. என்ன பண்ணுறது? என்ன சார், உங்கள் குழந்தைங்களே பயப்படாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்பா, அப்பா இந்த வீடு பயமா இருக்குதுப்பா. ஆமாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமா சார்? நாளைக்கு வேணால் வேறு வீடு பார்க்கலாம்.
எப்படியாவது நம்ம வேற வீடு பார்த்து தான் ஆகணும். நைட்டு கெட்ட கெட்ட கனவா வருது. நான் தூங்கவே இல்லை. மாயா, பயம்தான் நம்மளை பலவீனமாக்கும். அந்த பலகீனம் நம்மளை அடிமையாக்கும். அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. தைரியமாக இரு. ஏங்க, என்னை யாரோ கண்காணிச்சுட்டே இருக்க மாதிரி தோணுது. என்னை தவிர உன்னை யாரு கண்காணிக்க போறா? ஹே போ. இன்னைக்கு சீக்கிரமா வர பார்க்குறேன். ம். ம். லக்ஷ்மி இரு, நானும் வரேன். அஷ்மி, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டு இருக்கான். அம்மா, அதை பிடிச்சி என்ன செய்ய போற? விளையாட தான். அதை கொடுமைப்படுத்துறது பாவம் இல்லையா? பாவம்தான். உங்களுக்காக நான் திறந்து விடுறேன். கல்லறைக்குள்ள இருக்க உனக்கு பயம் இல்லையா? பயமா? அதுக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் உன்னை எதுவும் செய்யாது. ஓ, பேயா? வாங்க, உங்களுக்கு அவங்கள காமிக்கிறேன். யோ, எந்திரியா எந்திரியா. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வணக்கம் சார். ம், உட்காருங்க. என்னையா இந்த ஸ்டேஷனில் 2 பேர் தான் இருக்கீங்க? இருக்க 2 பேர்த்துக்கும் எங்கள் வேலை இல்லை சார். சார். நாளைக்கு நம்ம ஊருக்குள்ளே ரவுண்ட்ஸ் போகணும். ஓகே சார். போய் பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்க்கணும். எஸ் சார். பயந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் இதுக்குள்ள இருந்தா உங்க பயம் எல்லாம் போயிடும். வாங்க வாங்க. என் பேரு செல்லகனி. உங்க பேர் என்ன? என் பேரு அஷ்மி. என் பேரு சுட்டி. எங்க அப்பா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். ஓ, அப்படியா? அப்போ உங்க அப்பாவை பார்த்து தான் பயப்படணும். இங்க இருக்க கல்லறையை பார்த்துலாம் பயப்படாதீங்க. இதுக்குள்ள இருக்க பேயெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இவர் யார் தெரியுமா? இந்த ஊருக்கு முதலா பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தவர். தர இங்கிலீஷ்லாம் பேசுவார். இவர் யார் தெரியுமா? நம்ம நாட்டை காப்பாற்ற போரில் உயிரை விட்ட மிலிட்ரிக்காரரோடையது. இங்கே இருக்கவங்க எல்லாம் இந்த ஊர் தான், ஆனால் ரொம்ப நல்லவங்க. ஆனால் அதோ ஒரு கலரை தெரியுது பாருங்க, அது கிட்ட மட்டும் போயிடாதீங்க.